friends, welcome back to our channel. That's Little Princess. நான் தான் உங்க princess பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீக்கெண்ட் சும்மா ஒரு குட்டியா வெளியே சுத்திட்டு வந்தோம். அதுதான் வந்து இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ஒன்க்கு போயிருந்தோம். அது வந்து ஸ்கை ஒன்னா மாறுறதுக்கு முன்னாடி ஸ்கை வாக்குன்னு நேம் இருந்தது. பட் இப்போ புதுசா ரெனோவேட் பண்ணி ஸ்கை ஒன் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸோ ஸ்கை வாக் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட் தான் இருந்தது. பட் இப்போ ஸ்கை ஒன்னா மாறினதுக்கப்புறம் பிக் பாஸ்கெட் இருந்த இடத்த கேஎஃப்சியாக மாற்றிட்டு அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் வச்சுருந்தாங்க. இந்த டிமார்ட் ரொம்பவே ஃப்ரீ அண்ட் சூப்பராக இருந்தது. நிறைய புது ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நிறைய ஒர்க்கர்ஸ்மே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பூந்தமல்லி அந்த மாதிரி இடத்துல இருக்க டிமார்ட், இந்த டிமார்ட்டை தவிர மீதி எல்லா டிமார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது அண்ட் ஒர்க்கர்ஸ்மே கம்மியாக இருந்தாங்க. கீழே ஃபுல்லாக எல்லாத்தையும் கொட்டி ஒரு மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக அண்ட் மெயினாக நிறைய ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஷூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். பட் அண்ணனுக்கு வந்து அவ்வளவா வந்து பிடிச்சிருந்தது. பட் அவனோட சைஸ்க்கு இல்லை அப்படின்னோடனே வேணான்னு விட்டுட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு ட்ரெஸ் செக்ஷன் போயிருந்தோம். ட்ரெஸ் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து பட்டியாலா பேண்ட்ஸ் மாதிரி பார்த்தேன். பட் எனக்கு என்னமோ அது ரொம்ப தொலைதலன்னு இருக்கும், காலில் மாட்டிக்கும் அப்படின்னு நினச்சி நான் அதை ஸ்கிப் பண்ணேன். அண்ட் ஃபுல் பேண்ட்ஸுன்னு பார்க்கும்போது இது சம்மர் சீசன், அதுவும் இந்த வருஷம் பயங்கர வெயில். என்னால் சுத்தமாக வந்து முடியாது ஃபுல் பேண்ட்ஸு. அதுவும் அங்கே காட்டனில் ஃபுல் பேண்ட்ஸ் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிருந்தோம். இது வந்து ஒரு பட்டியாலா பேண்ட்டு அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டியாலா பேண்ட்ல வந்து நிறைய இருக்கு. அண்ட் அப்புறம் வந்து லெக்கின் இந்த ட்ராக்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. பட் பட்டியாலா பேண்ட் அண்டு நம்மளுக்கு வந்து ஃப்ராக் மாதிரி இருக்கிறது எல்லாமே அதிகமாக இருக்கு. அண்ட் அது செட் ஆகலன்னொடனே நான் வந்து 3/4 போயிருந்தேன் அண்ட் ஷார்ட்ஸ்க்குமே போயிருந்தேன். பட் ஷார்ட்ஸ் வந்து என்னோட சைஸ்க்கு இல்லை. ஸோ வந்து நான் 3/4 போயிட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ரொம்பவே அஃபோர்டபுள். 3/4 டாப்பு, ஷார்ட்ஸு டாப்பு ரெண்டுமே, இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அஃபோர்டபுளாக இருந்தது. 3/4 99 ருபீஸ்லேருந்தே இருக்குது அண்டு ஷார்ட்ஸுமே 99 ருபீஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு டாப்மே வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்லேயே இருக்குது. ஃபுல் பேண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி, அது நாங்கள் ப்ரைஸ் பார்க்கல. பட் ஆக்சுவலி வந்து ஃபுல் பேண்ட்ஸை தவிர நம்மளுக்கு வந்து 3/4 அண்டு டாப்ஸ்லாம் ரொம்பவே ப்ரைஸ் கம்மி. நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 செட் போல் எடுத்துருந்தேன் அண்ட் அதை விட்டு வெளியே வந்து மேலே போகலான்னு போயிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்கலேட்டரை விட எனக்கு வாக்கிங் தான் பிடிக்கும். நான் ஸ்டெப்ஸில் நடந்து வர்றது அதிகம், அதனால் வந்து ஸ்டெப்ஸ்லேயே நடந்து வந்துட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். அந்த மாதிரி டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்கை ஒன்னை. அவ்வளோ சேஞ்சஸ் ஸ்கை ஒன்னில். வாக் ஏரியா முன்னாடியெல்லாம் நிறைய இருக்கும், பட் இப்போ வாக் ஏரியா அப்படின்ற போது ரொம்ப கம்மியாக இருக்குது. கேஎஃப்சி அந்த மாதிரி நிறையவே இருக்கு ஸ்கை ஒன்னில். அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைலு, குரோமா அந்த மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கடையாகவே இருக்கும். பேட்டா அதெல்லாம் ஸ்டைல் அப் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய கடைங்களாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு போயிருந்தோம். உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு அங்கே ஸ்டேஜ் போட்டு வச்சுருந்தாங்க.
ஈவினிங்கா தான் வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் நடக்குது. அதனால வந்து அது வரைக்கும் அங்க நம்ம வந்து போட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்கு சில கோட்ஸ் போட்டு அங்க சூப்பர் ஹீரோ மாதிரி சூப்பர் உமன் மாதிரி போட்டு அது நம்ம வேணா போட்டோ எடுத்துக்கலாம். அது வந்து ஃப்ரீ தான். பட் அங்க 360 டிகிரி கேமரா இருந்தது. அதுக்கு தேவையான ப்ராப்ஸ் எல்லாமே அங்கேயே இருந்தது. வேணா நம்ம வந்து பே பண்ணி தான் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். சுத்தியுமே நிறைய கடைங்க இருந்தது. ஆனா எனக்கு என்னமோ இந்த ஸ்கை ஒன்னை விட ஸ்கை வாக் தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரெண்டும் ஒரே ஸ்பேஸ் தான். அந்த ஒன் அண்ட் ஸ்கை வாக்குன்னு இருந்ததை ஸ்கை ஒன்னு மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். பட் எனக்கு ஸ்கை வாக் வந்து ரொம்ப சூப்பரா வந்து இருந்த மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு போயிருந்தோம். ஃபுட் கோர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க கெஸ்ட் வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்சம் லேட்டாக. ஸோ ஒரு கடையில் நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணனால நாங்கள் என்ன பண்ணோம்னா கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஒரு லேட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு நாங்கள் அது வரைக்கும் வந்து நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது போய் வாங்கிக்கிட்டோம். ஃபுட்டுன்னு பார்க்கும்போது அங்கே ஷாப்ஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ அங்கே 4 நான்வெஜ் ஷாப்ஸும் 2 வெஜ் ஷாப்பும் இருந்தது. அண்ட் 3 வந்து டெசர்ட் ஷாப் இருந்தது. இது இல்லாமல் இன்னும் 3 ஷாப் வந்து சீக்கிரமாக வந்து ஓப்பனிங் சூன் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அது எப்போ திறப்பாங்க அப்படின்றது தெரியல. பட் ஈவன் ஸ்கை ஒன் திறந்து லிட்ரலி ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போயிருந்தோம். பட் இன்னுமே வந்து ஓப்பனிங் சூன் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஃபுட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு அந்த கேம் சென்டர்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் விஆர் மால் ரெண்டுத்துலேயும் இருக்க அதே கேம் சென்டர் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இங்கே வந்து முன்னே இருந்ததை விட ரொம்ப அதிகம் காஸ்ட்டு. 1600 rupees பே பண்ணோம் அப்படின்னா நம்மளால 16 கேம்ஸ் ப்ளே பண்ண முடியும். அண்ட் 3200 rupees பே பண்ணியிருந்தோம்னா நம்மளால 60 கேம்ஸ் அண்ட் 5000 rupees பே பண்ணால் 100 கேம்ஸ் அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது. பட் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கை வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு 50 கேம்ஸ் 1000க்குள்ளே பே பண்ணாலே நம்மளால 50 கேம்ஸ் ப்ளே பண்ண முடியும். அண்ட் நீங்கள் டாய்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 10 ரூபாய் 20 ரூபாய் பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 5000 டிக்கெட்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த எரேசர்ஸ்லாம் எதுக்கு இருக்குன்ட்டு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு வந்து அந்த 2 ரூபாய் எரேசரை இவ்வளோ டிக்கெட் வேணும் அவ்வளோ டிக்கெட் வேணுன்றாங்க. ஸோ இன்னுமே வந்து அந்த ஃபன் ஏரியாவில் கம்மி பண்ணலாம். லிட்ரலி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு.
பார்த்தீங்கன்னா சரி ஓகே பே பண்ணி விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா கூட அங்கே கேம்ஸ்லாம் சுத்தமாக நல்லாவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹2 ₹1 சாக்லேட்டை போட்டு அதை எடுத்துக்கோங்கன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கு. டிக்கெட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சீப்பான இருக்கு. இந்த கிரீடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹10 ஐட்டம். ஆனால் அதை வந்து தூக்கி வந்து போட்டு அதுக்கு ஒரு ₹100 பே பண்ணி கிடைச்சா எடுத்துக்கோங்க, இல்லைனா லக்கு அப்படின்ற மாதிரி விட்டுடலாம். ரொம்ப டூ மச். அண்டு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கேம்ஸ் எல்லாம் ரொம்ப சுத்தமாக சொல்ல முடியாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. அண்டு ஒரு கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹100 கொடுத்து பே பண்ணுற அளவுக்கு சுத்தமாக அந்த கேம்ஸ்லாம் வந்து அவ்வளோலாம் இல்லை. அண்ட் வி காட் அ லக் இன் ஒன் கேம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கேம்ஸ் இருக்கு. சும்மா நாங்கள் வந்து எப்பவுமே போனால் சும்மா தட்டிட்டு வருவோம். அப்படி போகும்போது ஒரு கேம் மட்டும் ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த பால் கேம் அது. ஸோ அது வந்து ஒர்க் ஆயிடுச்சு. அது எப்படின்னு எங்களுக்கு தெரியல, பட் இட் ஒர்க்ஸு. யாரும் வந்து தெரியாமல் ஸ்வைப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருக்காங்களா, இல்லை அந்த கேம் வந்து எப்படின்னு அந்த கேம் வந்து அந்த மாதிரி வந்து ஃபால்ட் இருக்கா அந்த மிஷின்லன்றது எப்படின்னு தெரியல, பட் இட் ஒர்க்ஸ். அது வந்து ஒரு அட்டம் 2 அட்டம்னா கூட பரவாயில்ல, அது லிட்ரலி ஒரு 10 அட்டம்ஸ் கிட்ட கொடுத்துச்சு. லாஸ்ட் அட்டம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பால் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா அது ஒர்க் ஆச்சு, பட் நாங்கள் வந்து விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் கொஞ்ச நேரம் அந்த விட்டுட்டு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த பால் வந்து திரும்பி ஒர்க் ஆகல அந்த கேம். அப்படின்னா வந்து எங்களுக்கு தோணுது ஸ்வைப் பண்ணி யாரோ தெரியாமல் ஸ்வைப் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்றது தான்.
திஸ் இஸ் த கேம். ஆக்சுவலி இதில் வந்து நான் கொஞ்சம் அட்டம்ப்ட்ஸ், நான் ஒரு 5 அட்டம் அந்த மாதிரி பண்ணேன், அண்ணன் ஒரு 4 அட்டம் அண்ட் அப்பா ஒரு அட்டம்ப்ட், அந்த மாதிரி கடைசி அட்டம்ப்டில் அப்பா வந்து எடுத்துட்டாரு பால. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படின்ட்டு லக், அது ஆக்சுவலி திங் ஆஃப் லக் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த கெஸ்ட் அண்ட் ஃபுட் வர வரைக்கும் நான் வந்து கொஞ்ச நேரம் ஃபோனில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நாங்கள் ஃபுட் வந்து காம்போ ஆஃபர்ஸ் மாதிரி வந்து எடுத்திருந்தோம். லைக் ரைஸ், நூடுல்ஸ், வாங்டாங் அண்ட் தொட்டுக்க வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வாங்டாங் வந்து ஆக்சுவலி ஒரு டைம் அப்பா வீட்டில் செஞ்சுருந்தாரு. அப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தோம். பட் வி திங்க் இட்ஸ் நாட் ஒர்த் ஆஃப் த காஸ்ட். ஏன்னா வந்து சுத்தமாக நல்லா இல்லை. அது உள்ள வந்து சிக்கன் பீஸ், குட்டி சிக்கன் பீஸ் ஒரே ஒரு வாய்க்கு இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் ரெடிமேட் ஷீட்டை வந்து பொறிச்சு எடுக்கும் போது அரிசி பேப்பர் மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே, அந்த மாதிரி இருந்தது. அண்டு தனியாக வந்து சிக்கன் கிரில், அதுக்கப்புறம் பிரியாணி ஒரு போர்ஷன் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா வாங்கியிருந்தோம். இதெல்லாம் தான் நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து வாங்கியிருந்தது. ஸோ திஸ் இஸ் அ சடன் சர்ப்ரைஸ் ஃபார் அஸ். நாங்கள் எதிர்பார்க்கல. மார்னிங் தான் அப்பா சொன்னார் எல்லாம் கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உமன்ஸ் டே ஸ்பெஷலாக சடன் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போயிருந்தாரு. பட் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஒரு ஃபுல் டே மார்னிங் ஒரு 12 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 6 o'clock போல் வந்தோம். ஒரு 6 hours வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ சோடாவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம். அண்ணனுக்கு சோடா சாப்பிட்டாலே கோல்டு. பட் ஆக்சுவலி நாங்கள் விட்டுட்டோம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. நான் தான் ரொம்ப வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருப்பேன். பட் என்னைக்கும் ஒரு நாள் விட்டுட்டேன். ஸோ ஐ தாட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு. 2 கை வச்சு ப்ரெஷ்ஷாக கொடுக்கணும்னு நினச்சேன். பட் சும்மா வந்து வச்சதுக்கே உள்ள போயிடுச்சு. ரொம்ப ப்ரெஷராலாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தோம். பன்னீர் சோடா தான். பன்னீர் சோடா நல்லாவே இருந்தது. அண்ட் நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு வந்து இங்கே போயிருந்தோம் டெசர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவீஸ், ஜூஸ் பார்ஸ் அண்ட் டெசர்ட் வேர்ட்ஸ், லஸ்ஸி ஷாப், வாவ் குல்ஃபி. இதில் எனக்கு கரெக்டாக தெரியல. வாவ் குல்ஃபி அண்ட் லஸ்ஸி ஷாப் ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்குவீஸ், ஜூஸ் பாரா இல்லை டெசர்ட் வேர்ல்ட்ஸ்க்கு போயிருந்தோமான்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியலை. இந்த மெனு கார்டில் எங்கேயாச்சும் இருக்கா எனக்கு கரெக்டாக தெரியல, நான் மறந்துட்டேன். டெசர்ட் வேர்ட்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தோம். அண்ட் அதுவுமே கிளியராக எனக்கு தெரியல, நாங்கள் மறந்துட்டோம் வேர்ல்ட்ஸான்னு சொல்லிட்டு. பட் அங்கே தான் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்ஸ்கல், போபாஸ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், ஃபலூடாஸ், ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி வந்து மில்க் ஷேக், மாக்டைல்ஸ் அந்த மாதிரி நிறையவே இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த டெட் பை சாக்லேட். அவனுக்கு வந்து சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் லவ்வரே சொல்லலாம். அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு சாக்லேட்னா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பை சாக்லேட் வந்து ட்ரை பண்ணியிருந்தான். ஸோ டெட் பை சாக்லேட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வந்து அதில் அவ்வளோ சாக்லேட் ஒரே கசப்பாக இருந்தது. சாக்லேட் ஐஸ்கிரீம்னாலே எனக்கு யூஸ்வலாக பிடிக்காது.
ரொம்ப கசப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் சண்டே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். கிட்ஸ் சண்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது கிட்ஸ் சண்டே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான், பட் ஒரே ஸ்கூப் தான் வச்சுருந்தாங்க. பட் வெனிலா ஐஸ்கிரீம் நிறைய இருந்ததுனால சாக்லேட்டு டாமினேட் பண்ணிடுச்சு. அங்கே ஆக்சுவல் டெட் பை சாக்லேட்டில் வந்து ப்ரௌனிஸ் வச்சுருந்தாங்க. ப்ரௌனி ரொம்ப ஹார்ட் ப்ரௌனி அப்படின்றனால அந்த ஐஸ்கிரீமோட சில்னஸ் ஃபீல் பண்ண முடியல. அண்டு ப்ரௌனி கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அண்ட் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். மேலேருந்து தான் பார்த்தோம், ஏன்னா கீழே செம்ம க்ரௌட் வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில். ட்ரெஸ் கோட் வந்து ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அண்டு ஆன்லைன் புக்கிங் தான் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம், ஏன்னா நிறைய பேர் ட்ரெஸ் கோட்ஸில் வந்திருந்தாங்க. ஸோ ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் ஃபிட்னஸ்க்காக. அது வந்து நாங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் வீட்டுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.